வெல்கம் டு எடிஸ்பென்ட் அகாடமி. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் நவம்பர் மந்தோடைய கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் மட்டும் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் 3D பிரிண்டர் டெம்பிள். ஸோ வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் 3D பிரிண்டர் டெம்பிள் எங்க இருக்கு, எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கானா. ஸோ தெலுங்கானால தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3D பிரிண்டர் டெம்பிள் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. சோ இந்த டெம்பிள் எங்க இருக்கு அப்படின்னா தெலுங்கானால சிண்டிபெட் அப்படிங்கிற ஊர்ல தான் இருக்கு. ஓகேவா, தெலுங்கானால சிண்டிபெட் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல தான் என்ன பண்ணிருக்காங்க, இன்ஸ்டால் பண்ணிருக்கதா சொல்றாங்க. சோ இந்த டெம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 35.5 ஃபீட் வந்து டால் இருக்கும். அண்ட் தென் இதோடைய ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 4000 ஸ்கொயர் ஃபீட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஏரியா வந்து 4000 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 3 கருவறை இந்த சாண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கருவறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மொத்தமா 3 வச்சிருக்காங்க. ஸோ யார் யாருக்கு அப்படின்னா எந்தெந்த கடவுளுக்காக அப்படின்னா லார்ட் கணேஷ் அதாவது பிள்ளையாருக்கு, அண்ட் தென் லார்ட் சங்கர் சிவனுக்கான கருவறையும், அண்ட் தென் பார்வதி காடஸ் பார்வதிக்கான கருவறையும் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதை பில்ட் பண்றதுக்கு 3Dல அந்த டெம்பிள் எலிவேஷன் எல்லாமே பில்ட் பண்றதுக்கு டோட்டலா 3 months டைம் எடுத்திருக்கு. அண்ட் தென் இதோடைய பில்லர்லாம் இருக்குல்ல, இப்ப கோவில்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கருவறைகள், அதுக்கப்புறமா அதோட ஸ்கல்ப்சர் இதெல்லாம் அவங்க கட்டுறது மட்டும்தான் 3Dல கட்டியிருக்காங்க. ரிமைனிங் அந்த பில்லர் கட்டுறது, அண்ட் தென் ஸ்லாப், ஃப்ளோர் இது எல்லாமே வந்து நார்மல் கன்வென்ஷனல் மெத்தட்ல தான் என்ன பண்ணிருக்கதா பில்ட் பண்ணிருக்கதா சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து யாரு பில்ட் பண்ணாங்க அப்படின்னா, பில்ட் பண்ணாங்க மீன்ஸ் இதை கான்ட்ராக்ட் எடுத்திருப்பாங்க இல்லையா, சோ அவங்க யாரு அப்படின்னா ஹைதராபாத் அப்சுஜா இன்ஃப்ராடெக்கும் அதோட சேர்ந்து சிம்பிளி போஜ் கிரியேஷனும் இத இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது கூட உங்களுக்கு கொஸ்டினா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஹைதராபாத் அப்சுஜா இன்ஃப்ராடெக் வித் சிம்பிளி போஜ் கிரியேஷன். சோ இவங்க சேர்ந்து தான் என்ன பண்ணிருக்காங்க, இந்த 3D பிரிண்டட் சிஸ்டம் வந்து இந்த டெம்பிள் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கதா சொல்லியிருக்காங்க. சோ இந்த 3D பிரிண்டிங் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 3 months ஆச்சாம். டோட்டலா 90 days எடுத்துக்கிட்டதா சொன்னாங்க. டோட்டலா 90 days எடுத்திருக்கதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் டோட்டலாவே இந்த பில்லர் அண்ட் தென் மீதி கன்வென்ஷனல் ஒர்க்ஸ் எல்லாமே சேர்த்து முடிக்கிறதுக்கு டோட்டலா 5.5 months ஆகிருக்கு. ஓகேவா, சோ பிரிண்டிங் மட்டும் 90 days, டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 5.5 months ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இது வந்து ஃபர்ஸ்ட் 3D பிரிண்டர் டெம்பிள் எங்க லான்ச் பண்ணாங்க அப்படின்னா தெலுங்கானால தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சோ என்ன சொல்லிருக்காங்க, the 14th edition of Indo-US Joint Special Forces Exercise commenced at. சோ எங்க Indo-US Joint Special Force வந்து எக்ஸசைஸ் வந்து 14th edition நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ ஆப்ஷன்ஸ் பாருங்க. சோ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா மேகாலயா. மேகாலயா அப்படின்னோடனே நமக்கு ஞாபகம் வருது அப்படின்னா ரெயின்ஃபால் தான். ஓகே, சோ இங்க 14th எடிஷன் நேம் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா வஜ்ர பிரஹார் அப்படின்னு சொல்லி நேம் வச்சிருக்காங்க. வஜ்ர பிரஹார் 2023. சோ 14th எடிஷன் உடைய நேமா வஜ்ர பிரஹார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மோஸ்ட்லி கொஸ்டின்ல இதையும் கூட உங்களுக்கு கேட்டிருக்கலாம். ஓகேவா, சோ இது மேகாலயால உம்ராய் அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு. உம்ராய் கண்டோன்மெண்ட்ல நடந்திருக்கு. சோ இந்த எக்ஸசைஸோட டியூரேஷன் பாத்தீங்க அப்படின்னா 20 daysக்கான எக்ஸசைஸ் இது. சோ இந்த கொஸ்டின்லயே இருக்கு பிட்வீன் இந்தியன் அண்ட் யுஎஸ் ஆர்மி. இந்தியன் அண்ட் யுஎஸ் தான் இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. சோ இதோட ஃபர்ஸ்ட் எடிஷன் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2010ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா, சோ இந்தியால தான் 2010லயுமே நடந்திருக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட் எடிஷன் அதாவது 13th எடிஷன் எங்க நடந்துச்சு அப்படின்னா ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ட்ரைனிங் ஸ்கூல்ல நடந்துச்சு. அதாவது 14th எடிஷன் இப்ப நடந்திருக்கு மேகாலயா உம்ராய்ல. 13th எடிஷன் இதுக்கு முன்னாடி போன வருஷம் எங்க நடந்துச்சு அப்படின்னா ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ட்ரைனிங் ஸ்கூல்ல நடந்திருக்கு. ஓகேவா, ட்ரைனிங் ஸ்கூல். சோ இந்த ஷார்ட் ஃபார்மா SFTS கூட சொல்லுவாங்க சம்டைம்ஸ். ஓகேவா, சோ இந்த SFTS எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. சோ ஹிமாச்சல் பிரதேஷ்ல எங்க இருக்கு அப்படின்னா பக்லோ அப்படிங்கிற இடத்துல இருக்கு.
ஓகேவா. ஸோ இதுல இந்த இந்தோ யூஎஸ் ஜாயிண்ட் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் எங்க நடந்துச்சு அப்படின்னா இந்த வருஷம் மெகாலயா உம்ரோயில நடந்துச்சு. ஸோ இதோட நேம் என்ன வச்சிருந்தாங்க அப்படின்னா வஜ்ர பிரஹார் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. 2023 தீம் என்னன்னா வஜ்ர பிரஹார். ஸோ இது ஃபர்ஸ்ட் எடிஷன் எங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2010ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 13th எடிஷன் எப்போ நடந்துச்சு அப்படின்னா ஸ்பெஷல் ஃபோர்ஸ் 13th எடிஷன் வந்து போன வருஷம் நடந்துச்சு. ஸோ போன வருஷம் எங்க நடந்துச்சு அப்படின்னா ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ட்ரைனிங் ஸ்கூல்ல நடந்திருக்கு. ஓகேவா. ஸோ அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ட்ரைனிங் ஸ்கூல் தான் ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதோட டியூரேஷன் 20 days அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா, ஸோ எப்பல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா November 21 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஸ்டில் நடந்துட்டு தான் இருக்கு. December 11 வந்து கன்க்ளூட் பண்றாங்க. ஸோ November 21 ஸ்டார்ட் ஆகி December 11 வந்து முடியும். ஸோ எதுக்காக இது மாதிரி எக்ஸசைஸ் அப்படின்னா இந்தியன் அண்ட் யூஎஸ்கான ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கொலாபரேஷனுக்காக பண்ணாங்க. ஸோ இதுல ஸ்பெஷல் ஆபரேஷன் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா கவுண்டர் டெரரிஸ்ட் ஆபரேஷன் தான் ஸ்பெஷல் ஒன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஹூ ஒன் த ஐசிசி கிரிக்கெட் வேர்ல்டு கப் 2023? ஸோ எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணாங்க. ஓகேவா. ஐசிசி கிரிக்கெட் வேர்ல்டு கப் 2023 யாரு வின் பண்ணா அப்படின்னா ஆஸ்திரேலியா வின் பண்ணாங்க. ஸோ இப்போலாம் பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் என்ன கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா இவங்களுடைய ஸ்பான்சர் யாரு எப்படிலாம் கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ ஆஸ்திரேலியாவுடைய ஸ்பான்சர் யாருன்னா HCL டெக். அவங்களோட ஸ்லீவ்ல பாத்தீங்க அப்படின்னா HCL டெக் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கும். அண்ட் தென் டொயாட்டோ ஷர்ட்ல பார்த்தோம் அப்படின்னா டொயாட்டோ சிம்பிள் இருந்திருக்கும். ஸோ டொயாட்டோ அண்ட் HCL டெக் தான் என்ன பண்ணாங்க ஸ்பான்சர் பண்ணதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியா இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா 5 times வந்து வின் பண்ணியிருக்காங்க. 1987ல, அதுக்கப்புறம் 1999ல ஒன்ஸ் வின் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் 2003ல ஒரு தடவை வின் பண்ணாங்க. 2017ல வின் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் 2007ல வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2015, இப்ப லாஸ்டா 2023ல வின் பண்ணிருக்காங்க. டோட்டலா இதோட சேர்த்து 6 times. இதுக்கு முன்னாடி 5 times, இப்ப ஒரு தடவை, டோட்டலா 6 தடவை இவங்க வின் பண்ணிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த ஐசிசி கிரிக்கெட் வேர்ல்டு கப் அப்படிங்கிறது எப்பப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் எடிஷன் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1975ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா இங்கிலாந்துல. ஸோ இங்கிலாந்து தான் ஃபர்ஸ்ட் நடந்துச்சு. ஓகேவா. ஸோ இதுல நம்ம இந்தியா எப்போ வின் பண்ணோம் அப்படின்னா 2 தடவை வின் பண்ணியிருக்கோம். 1983ல ஒரு தடவை அண்ட் தென் 2011ல ஒரு தடவை வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ ஃபைனல்ஸ் யாருக்கு நடந்துச்சு அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் தான் நடந்துச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. which is the 8th wonder of the world அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஆல்ரெடி 7 wonder of the world இருந்துச்சா, இப்போ 8th wonder of the world வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எந்த பிளேஸ் வந்து 8th wonder of the world அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் டி அங்கூர் வாட் தான் என்ன பண்ணிருக்காங்க 8th wonder of the world அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னா கேம்போடியா. ஓகேவா. சோ இந்த கேம்போடியாக்கு பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 6 million விசிட்டர்ஸ் வந்து போறாங்க. ஓகேவா. டூரிஸ்ட் எல்லா கண்ட்ரில இருந்தும் டூரிசம்காகவே 6 million விசிட்டர்ஸ் போறாங்க. பர்டிகுலரா இந்த ஆங்கூர் வாட்டை விசிட் பண்றதுக்காகவே சொல்லிருக்காங்க. சோ இதுவுமே அவங்க 8th wonder of the worldக்கு ஒரு ரீசன் கூட எடுத்துக்கலாம். ஓகேவா. இந்த அங்கூர் வாட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு லார்ஜஸ்ட் ஒன்லாம் கிடையாது. பட் இதோடைய ஆர்கிடெக்ட் ஒர்க் வந்து அவ்வளவு பிரில்லியன்ஸா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 8th wonder of the world கொடுக்கறதுக்கான ரீசன் என்னெல்லாம் அப்படின்னு சொல்றப்போ அங்கூர் வாட் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டெம்பிளோ பெரிய ஒரு இடமோ கிடையாது. பட் இதோட ஆர்கிடெக்சரல் பிரில்லியன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்திருந்தாங்க. சோ இது வந்து எப்போ பில்ட் பண்ண ஒன் அப்படின்னு கேட்டாங்கன்னா 12th centuryல தான் என்ன பண்ணிருக்காங்க இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா. சோ இதுக்கு என்ன டைட்டில் கொடுத்தாங்க அப்படின்னா இட்டாலி பாம்பி அப்படின்னு சொல்லி டைட்டில் கொடுத்தாங்க. இட்டாலியன்ஸ் பாம்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்ட் கேள்விப்பட்டிருப்போம், இட்டாலியன்ஸ் பாம்பி. சோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இது ஆக்சுவலா இது வந்து ஒரு பிளேஸ். ஏன் இந்த பிளேஸ் மட்டும் இவ்வளவு ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா இந்த பிளேஸ் வந்து 79C
காமன் ஏரா 79C என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. எதனால அப்படின்னா ஒரு வால்கனோ எரப்ஷனால கொலாப்ஸ் ஆயிடுச்சு ஃபுல்லாவே. வால்கனோ எரப்ஷனா இந்த எரிமலை வெடிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சோ அதனால என்ன ஆயிடுச்சு ஃபுல்லாவே இதாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. சோ அதுலதான் இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே ஃபெமிலியரா எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே, அந்த டைட்டில் தான் கொடுத்திருக்காங்க 8th wonder of the world அங்கூர் வாட்டுக்கு. ஓகேவா, சோ இந்த அங்கூர் வாட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆக்சுவலா இது வந்து ஒரு டெம்பிள் தான். சோ இந்த டெம்பிள் வந்து யார் பில்ட் பண்ணா அப்படின்னா சூரியவர்மா 2 தான் வந்து பில்ட் பண்ணிருக்காரு. சோ இதை பில்ட் பண்ணவர் யாருன்னா, இதோட ஹிஸ்டரி என்ன அப்படின்னா சூரியவர்மா 2 இவருதான் இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட எக்ஸலன்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்ட் ஒர்க்குக்கு தான் என்ன பண்ணிருக்காங்க கொடுத்திருக்கதா சொன்னோம். சோ இது என்ன டெம்பிள் அப்படின்னா ஹிந்து டெம்பிள். ஆக்சுவலா இது எதுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அப்படின்னா ஹிந்து டெம்பிள். சோ இதுல எந்த கடவுளை ஒர்க்ஷிப் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா லார்ட் விஷ்ணுவை தான் ஒர்க்ஷிப் பண்ணிட்டு வந்தாங்க. ஓகேவா, சோ நாளடைவுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஹிந்து டெம்பிள் வந்து புத்திஸ்ட் சாங்சுரியா மாறிடுச்சு. ஓகேவா, சோ புத்திஸ்ட் டெம்பிளா இதுக்கப்புறம் மாறிடுச்சு. இப்போ வந்து புத்திஸ்ட் சாங்சுரியா தான் இருக்கு. சோ இத கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவங்க நேமும் ஒன்ஸ் பாத்துக்கோங்க. அண்ட் தென் எங்க இருக்கு அப்படிங்கறதும் பாத்துக்கோங்க. கேம்போடியால இருக்கு. 8th wonder of the worldங்கிறதுக்கு அங்கூர் வாட்னு அங்கூர் வாட். இதுக்கு என்ன டைட்டில் கொடுத்தாங்க அப்படின்னா டைட்டில்டு பை இட்டாலிக் பாம்ஃபி. இது எவ்வளவு பழமையானது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க 12th centuryல பில்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா, இதுதான் ஹிந்து டெம்பிளா இருந்து புத்திஸ்ட் சாங்சுரியா கன்வெர்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. World Children's Day is celebrated on. So World Children's Day எப்ப செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So November 20. So Children Day நோனா Children's Day அப்படின்னா November 14 டிக் பண்ணிடுவோம். இந்தியால தான் Children's Day November 14. World Children's Day வந்து November 20 தான். இந்தியால தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்தியன்ல தான் நேஷனல் சில்ட்ரன்ஸ் டே அப்படிங்கிறப்ப நவம்பர் 14 சொல்லுவோம். வேர்ல்ட் சில்ட்ரன்ஸ் டே அப்படிங்கிறது November 20 தான். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, பார்த்து சூஸ் பண்ணுங்க. ஸோ வேர்ல்ட் சில்ட்ரன்ஸ் டே வந்து எதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவோடது பார்த்துருவோமா. ஸோ இந்தியாவோடது எதுக்காக செலிப்ரேட் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியும். என்னதுக்காக, டு ரைஸ் அவேர்னஸ் அபவுட் ரைட்ஸ் அண்ட் எஜுகேஷன் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் சில்ட்ரன். ஸோ இந்த தீமை பேஸ் பண்ணி தான் சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். ஸோ யாருடைய பர்த்டே அப்போ செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க, த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஜவஹர்லால் நேரு. இவங்களுடைய பர்த்டேவை தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சில்ட்ரன்ஸ் டேவா இப்ப கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்தியால இந்தியன்ஸ் கொண்டாடிட்டு இருக்கதான் November 14. ஓகேவா, சோ இது எப்போ November 14 இந்தியால சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆஃப்டர் த டெத் ஆஃப் த ஜவஹர்லால் நேரு 1964க்கு அப்புறம் தான் என்ன பண்ணிருப்பாங்க, அனௌன்ஸ் பண்ணியே இருப்பாங்க. ஓகேவா, சரி நம்ம November 20க்கு வரலாம். சோ November 20 பாத்தீங்க அப்படின்னா எப்போ இத சொன்னா இது பண்ணலாம் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா 1959ல தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா, when the UN General Assembly adopted the Declaration for the Rights of Child. So இதோட தீம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா adopted the declaration. ஒரு டிக்ளரேஷன் அடாப்ட் பண்ணிருக்காங்க. என்ன டிக்ளரேஷன் அப்படின்னா ரைட்ஸ் ஆஃப் த சைல்ட். சைல்டுக்கான ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும், சைல்ட்ஸ்க்கான ரைட்ஸ். அண்ட் தென் அவங்களுடைய இதுல கான்ஸ்டிடியூஷன்ல ரெசல்யூஷன் எடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி ரெசல்யூஷன் எப்ப எடுத்திருக்காங்க அப்படின்னா 14th December 1954ல எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் November 20 வந்து வேர்ல்ட் சில்ட்ரன்ஸ் டேவா நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இதை அனௌன்ஸ் பண்ணது யாரு அப்படின்னா UN ஜெனரல் அசம்பிளி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே தானே. அதே மாதிரி இந்தியாலயுமே இந்த ஜவஹர்லால் நேரு பர்த்டேவை 1964ல அதுக்கப்புறம் தான் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். November 14 தான் சில்ட்ரன்ஸ் டேவா செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. சோ இதை வந்து யாரு பாஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்தியன் பார்லிமெண்ட் பாஸ் டே ரெசல்யூஷன். ஓகேவா, டு கமெமரேட் நேருஸ் பர்த்டே ஆஸ் சில்ட்ரன்ஸ் டே. இதை பாஸ் பண்ணது யாரு அப்படின்னா இந்திய பார்லிமெண்ட் தான் ரெசல்யூஷன் எடுத்தாங்க.
இதுலயுமே. அதே மாதிரி வேர்ல்டு சில்ட்ரன்ஸ் டே பாஸ் பண்ணது யாருன்னா யூஎன் ஜெனரல் அசம்பிளி. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? என்ன சொல்லிருக்காங்க? the இந்திரா காந்தி பிரைஸ் for peace, disarmament and development for the year 2022 was awarded to. so இந்த அவார்ட் யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்திரா காந்தி பீஸ் பிரைஸ் ஃபார் பீஸ் ஆக்சுவலா 2 பேருக்கு கொடுத்தாங்க. ஆப்ஷன் ஏவும் கரெக்ட் தான், பியும் கரெக்ட் தான். இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனுக்கும் கொடுத்தாங்க, ட்ரெயின்டு நர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவுக்கும் அவார்ட் பண்ணிருக்காங்க. சோ ரெண்டுக்குமே என்ன பண்ணாங்க அப்படின்னா சைமல்டேனியஸா தான் அவார்ட் பண்ணிருக்காங்க. This award goes to both MIA and Trained Nurse Association of India. MIA அப்படின்னா இதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான். ஓகே தானே? சரி, இந்த அவார்டை யாரு கொடுத்தாங்க அப்படின்னு கூட உங்களுக்கு क्वेश्चन கேட்கலாம். இந்த அவார்டை யாரு கொடுத்தாங்க அப்படின்னா ஃபார்மர் வைஸ் பிரசிடென்ட் ஹமீத் அன்சாரி, முன்னாள் வைஸ் பிரசிடென்ட் ஹமீத் அன்சாரி தான் என்ன பண்ணிருப்பாங்க இந்த அவார்டு வந்து பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. சோ ஐஎம்ஏ இந்த அவார்டை யார்கிட்ட பிரசன்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த பிரசிடென்ட் ஆஃப் ஐஎம்ஏ. பிரசிடென்ட் ஆஃப் ஐஎம்ஏ. ஐஎம்ஏவோட பிரசிடென்ட் யாரு? எதுவும் கெஸ் இருக்கா? ஓகே, டாக்டர் ஷரத் குமார். டாக்டர் ஷரத் குமார் அகர்வால் தான் ஐஎம்ஏ உடைய பிரசிடென்ட். ஓகேவா? நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, டாக்டர் ஷரத் குமார் அகர்வால், பிரசிடென்ட் ஆஃப் ஐஎம்ஏ. சோ இவங்க கிட்ட தான் ஹமீத் அன்சாரி ஃபார்மர் வைஸ் பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அவார்ட் பண்ணிருப்பாங்க. அண்ட் தென் ட்ரைன்டு நர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு இவருடைய பிரசிடென்ட் ட்ரைன்டு அசோசியேஷனுடைய பிரசிடென்ட் கிட்ட அவார்ட் பண்ணிருப்பாங்க. சோ இதோட பிரசிடென்ட் யாரு அப்படின்னா டாக்டர் ராய் கே ஜார்ஜ். ஓகேவா? சோ ஐஎம்ஏக்கும் ட்ரைன்டு நர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவுக்குமே ரெண்டுக்குமே என்ன பண்ணிருக்காங்க இந்திரா காந்தி பிரைஸ் ஃபார் பீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. சோ இதை கொடுத்தது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் ஹமீத் அன்சாரி தான் கொடுத்திருப்பாரு. அண்ட் தென் இவங்க யார்கிட்ட பிரசன்ட் பண்ணாங்க அப்படின்னா ஐஎம்ஏ உடைய பிரசிடென்ட் கிட்டையும் ட்ரைன்டு நர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் பிரசிடென்ட் கிட்டையும் கொடுத்திருப்பாங்க. சோ அவங்க பிரசிடென்ட் நேம் தான் எழுதியிருக்கேன். டாக்டர் ஷரத் குமார் அகர்வால்ங்கிறவர் ஐஎம்ஏ உடைய பிரசிடென்ட், டாக்டர் ராய் கே ஜார்ஜ்ங்கிறது ட்ரைன்டு நர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவுடைய பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இந்த அவார்டு வந்து எதுக்காக தந்துட்டு இருக்காங்க, யாருடைய மெமோரியல் அப்படின்னா காங்கிரஸ் பார்லிமெண்டரி பார்ட்டி சேர்பர்சன் சோனியா காந்தியோடைய தலைமையில தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த அவார்டு வந்து பிரசன்ட் பண்ணிட்டு இருக்காங்க. which who heads the Indira Gandhi Memorial Trust. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. which country tops world intellectual property indicator report? so intellectual property indicator reportனா IP ன்னு சொல்லுவீங்களா? intellectual propertyனா IP indicator report உடைய டாப்ல யார் இருக்காங்க அப்படின்னா சைனா. ஓகேவா? இதே क्वेश्चन IP இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா USA வரும். ஓகேவா? இண்டிகேட்டர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா சைனா சொல்லிருப்பீங்க. இதே USA எப்போ வரும் அப்படின்னா IP இண்டெக்ஸ் அப்படின்னா USA அப்படின்னு சொல்லுவீங்க. இந்தியன்ஸ் வந்து எந்த பிளேஸ்ல இருக்கும் அப்படின்னா 7th பிளேஸ்ல தான் இருக்கும். ஓகேவா? இண்டிகேட்டர் ரிப்போர்ட்ல 7th பிளேஸ்ல தான் இருக்கும் இந்தியன்ஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. who released the book அஷ்டத்யாயி பாஷ்யா? அஷ்டத்யாயி பாஷ்யா அப்படிங்கிற புக்கை வந்து யாரு ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், வைஸ் பிரசிடென்ட் அண்ட் கவர்னர். யார் ரிலீஸ் பண்ணா? பிரைம் மினிஸ்டர். இந்த பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சார் தான் என்ன பண்ணிருப்பாங்க இந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சோ எப்போ இந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா துளசி பீத் அப்படிங்கிற பிளேஸ் வந்து விசிட் பண்ண போனப்போ துளசி பீத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளேஸ் எங்க இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேஷ்ல இருக்கு, சித்ரகூட் அப்படிங்கிற இடத்துல. மத்திய பிரதேசத்துல சித்ரகூட் அப்படிங்கிற இடத்துலதான் இந்த துளசி பீத் அப்படிங்கிற பிளேஸ் இருக்கு. சோ இதை விசிட் பண்றப்பதான் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா பிஎம் வந்து
இந்த புக்கை வந்து லான்ச் பண்ணிருப்பாரு. ஓகேவா? சோ எதுக்காக இந்த பிளேஸ விசிட் பண்ணாரு அப்படின்னா பூஜை பண்றதுக்கும் தரிசனத்துக்குமா தான் விசிட் பண்ணிருப்பாரு. சோ எந்த கோயில் அப்படின்னா கஞ்ச் மந்திரி டெம்பிள், துளசி பீத்துல கஞ்ச் மந்திரி டெம்பிள் அப்படின்னு சொல்லி அந்த டெம்பிளை விசிட் பண்றப்பதான் இந்த ஈவென்ட் ஃபுல்லாவே நடந்திருக்கும். சோ இந்த புக்கை மட்டும் ரிலீஸ் பண்ணல, இது கூட சேர்ந்து இன்னும் 2 புக்கு ரிலீஸ் பண்ணிருக்காரு. டோட்டலா 3 புக்கை வந்து என்ன பண்ணிருப்பாரு அந்த ஈவெண்ட்ல ரிலீஸ் பண்ணிருப்பாரு. ஒரு புக் வந்து அஷ்டத்யாயி பாஷா, இன்னொரு புக் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ராமநந்தாச்சாரியா சரித்திரம், அண்ட் தென் தேர்ட் ஒன் என்னன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா கி ராஷ்டிரலீலா. ஓகே, மொத்தமா 3 புக். அகைன் ரிப்பீட் பண்றேன், அஷ்டத்யாயி பாஷ்யா அண்ட் ராமநந்தாச்சாரியா சரித்திரம், லார்ட் இல்லைன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ண கி ராஷ்டிரலீலா. இந்த 3 புக்குமே ஹிந்துவிசம் உடைய ஒரு ஃபேவர் ஸ்பிரிச்சுவல் சம்பந்தமான புக் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த அதுக்கு முன்னாடி இந்த துளசி பீத் அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க. இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணவர் யாரு அப்படின்னா ஜெகத்குரு ராமநந்தாச்சாரியா. ஓகேவா? 1987ல ஜெகத் குரு ஷாரியா தான் இந்த இடத்த எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. சோ இந்த புக் ரிலீஸ் பண்ணவருமே இவர் தான். ஓகேவா? புக்கோட ஆத்தர்னு யாருன்னு கேட்டாலுமே இவர் தான் சொல்லியிருப்பீங்க. ஸோ ரிலீஸ் பண்ணது மட்டும்தான் பிரைம் மினிஸ்டர். அங்க விசிட் பண்றப்போ இந்த 3 புக்கையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காரு இந்த மந்த் நவம்பர்ல. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. Who won the Women's Asian Champions Trophy 2023? ஸோ Women's Asian Champions Trophy ஹாக்கில யார் வந்து 2023ல வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியா தான் வின் பண்ணும். சோ இத யாரு கேப்டன் இருந்தாங்க அப்படின்னா கோல் கீப்பர் சவிதா புனியா, கேப்டன் பை கோல் கீப்பர். இவங்க வந்து ஒரு கோல் கீப்பர். சோ இவங்களோட கேப்டன்சில தான் வின் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வைஸ் கேப்டன் யாரு அப்படின்னா டீப் கிரேஸ். சோ இந்தியன் டீமோடைய வைஸ் கேப்டன் யாருன்னா டீப் கிரேஸ் ஏகா. ஓகேவா? சோ இந்த மேட்ச் எப்பல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அக்டோபர் 26ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா வெர்சஸ் தாய்லாந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் 28 பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வெர்சஸ் மலேசியா நடந்துச்சு. அதுக்கு அடுத்து 2 நாளுக்கு அப்புறம் 30 வந்து சைனா வெர்சஸ் இந்தியா நடந்துச்சு. அதுக்கப்புறம் 31 அடுத்த நாளே ஜப்பான் வெர்சஸ் இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. லாஸ்டா நவம்பர் 2 வந்து இந்தியா வெர்சஸ் சவுத் கொரியா நடந்துச்சு. அண்ட் தென் ஃபைனல் பாத்தீங்க அப்படின்னா நவம்பர்ல நடந்துச்சு. சோ ஃபைனல்ல ஜப்பானை பீட் பண்ணி தான் இந்தியா வந்து வின் பண்ணாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைட்டில் வந்து சின்ஸ் 2016ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் டைட்டில் அடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா இப்போதான் இந்த இயர் தான் வின் பண்ணிருக்கோம். இதுக்கு முன்னாடி 2013லயும் 2018லயும் சில்வர் மெடல் வாங்கியிருக்கு இந்தியா. ஓகேவா? சில்வர் மெடல் தான் வாங்கிப்போம். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். ஓகேவா? Next question. The Ministry of Housing and Urban Affairs is launching the என்ன கேம்பெயின் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்வச் திவாலி சுப் திவாலி கேம்பெயின். சோ ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல ஒரு 30 மினிட்ஸ் ஷார்ட்ஸ் மாதிரி லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இதோட தீம் என்ன அப்படின்னா பிஃபோர் தட் இது எப்போ நடந்துச்சு அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஃப்ரம் நவம்பர் 6ல இருந்து நவம்பர் 6ல இருந்து நவம்பர் 12 வரைக்கும் இது வந்து நடந்துச்சு. ஓகேவா? இந்த தீம் வந்து நவம்பர் 6ல இருந்து நவம்பர் 12 வரைக்கும் நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு வாரமா நடந்துட்டு இருந்துச்சு. சோ இதோட தீம் என்ன அப்படின்னா கிளீன்லினஸ் தான். என்விரான்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ரெடியூஸ் பிளாஸ்டிக் ரெடியூஸ் பண்ணிட்டு ஹாப்பியா திவாலி செலிப்ரேட் பண்ணும் அப்படிங்கறதோடைய பேஸ் பண்ணி தான் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா லான்ச் பண்ணாங்க. ஸ்வச் திவாலி சுப் திவாலி சாம்பியனை வந்து லான்ச் பண்ணாங்க. சோ இது வந்து எந்த கேட்டகரிக்கு கீழே கொண்டு வந்தாங்க அப்படின்னா பாரத் மிஷன். சோ கேள்விப்பட்டிருப்போம் பாரத் மிஷன் அர்பன் 2.0. சோ இந்த மிஷன் கீழே தான் என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா இதை லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? சோ
1 வீக் கிட்ட நடந்திருக்கு ஸ்பெச் திவாலி அண்ட் ஷிப் திவாலி சாம்பியன் அப்படிங்கிறது. ஓகேவா? அண்ட் தென் who is the president of ICCI? சோ ICCI உடைய பிரசிடென்ட் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சோ ICCI ஓட பிரசிடென்ட் யாரு? சுப்ரகாந்த் பாண்டா. ஓகேவா? சோ இதே மாதிரி குவிஸோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.